பாலியல் வழக்கில் சுரபி நர்சிங் கல்லூரி தாளாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பாலியல் வழக்கில் சுரபி நர்சிங் கல்லூரி தாளாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிரேம்குமார் இணைகிறார். வணக்கம் பிரேம்குமார், விவரம். ஜெயஸ்ரீ, திண்டுக்கல் அருகே பழனி சாலையில் உள்ள முத்தனம்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுரபி என்ற பெயரில் நர்சிங் கல்லூரி இயங்கி வந்தது. கல்லூரியின் தாளாளராக ஜோதி முருகன் மற்றும் ஜோதி முருகனின் உதவியாளராக அர்ச்சனா என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் ஜோதி முருகன் கல்லூரியில் கல்வி பயின்று வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக திண்டுக்கல் பழனி சாலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு போலீசார் 19/11/2021ஆம் ஆண்டு தேதியன்று ஜோதி முருகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் விடுதி காப்பாளரான அர்ச்சனா ஆகியோரையும் கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி கருணாநிதி ஜோதி முருகனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 75,000 ரூபாய் அபராதமும், விடுதி காப்பாளரான அர்ச்சனாவிற்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தற்பொழுது தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.